அருந்ததிஸ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மதுரவாயில் பாக்கியலட்சுமி நகரில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பவானி பெரியபாளையத்தம்மன் கோவிலில் இருக்கும். இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட குரு ஸ்ரீ ஆறுமுகம் ஐயா அவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, இந்த கோவிலோட என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் இருக்குன்றத ஆறுமுகம் ஐயா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயா, இந்த கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு நெல் விளைஞ்ச பூமி. அப்புறம் என்ன பண்ணாங்க, நெல்லெல்லாம் அறுத்துட்டு சுற்றி மைதானமாக இருந்தது. அது என்ன பண்ணாங்க, பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. விற்காமல் சுற்றி மைதானமாக இருந்தது. பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்தது, மைதானமாக இருந்தது. ஐயா, இந்த கோவில் எதற்காக எப்படி உருவானது? அப்போ நாகம் இந்த இடத்துல விளையாண்டு ஒருத்தர் கனவுல நீ வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லும்போது என்னம்மானாக்கா நான் தான் பெரிய பாளையத்தான் வச்சு கும்பிடுங்கன்னு வச்சு. அப்போ சுயம்பை வச்சு, சின்ன சுயம்பை வச்சு கும்பிட்டு ஓலை கட்டி ஓலையில் வச்சு கும்பிட்டோம். கும்பிட்டு முத செம்பலாக சாமி கும்பிட்டோம். கடகம் செய்ய செம்பலாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் 2-3 வருஷம் பொறுத்து கோயில் கட்டி அது ரொம்ப பரவலமாகிடுச்சு. பரவலி ஆகணும்னா அதுக்கு மேல்பட்டு 4 பரவலி கோயில் கட்டும்போது பரவலி ஆகி போச்சு. கும்பாபிஷேகம் மாட்டோம். கும்பாபிஷேகம் 3 கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ அந்த அம்மா எல்லையில் கனி வச்சு எடுத்து போனாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாய்க்கணும், குழந்தை பாய்க்கம் கிடைக்கும்.
கல்யாணம் ஆகணும், கல்யாணம் நடக்கும். வேறு ஏதாவது வியாபாரமாக வேறு ஏதாவதுனாக்கா இந்த அம்மாட்ட கனி வச்சு எடுத்துகிட்டு போனாக்கா நல்ல பவராகும், நினச்ச காரியம் நடக்கும். ஆடி மாதத்தில் பூ மிதிப்போம். ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பேர் தான் 20 பேர் தான் முடித்தாங்க. அப்புறம் போக போக 10-300 பேர் ஆகிப்போச்சு. நல்ல பரவலும் ஆகிப்போச்சு. 3 நாள் திருவிழா பண்ணுவோம். 3 நாள் திருவிழா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கரகம் சுற்றி வருவோம். வெள்ளிக்கிழமைக்கு கரகம் சுற்றி வருவோம் சாயங்காலம். மறுநாள் சனிக்கிழமைக்கு விளக்கு பூசை வைப்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் பொங்கல் வச்சு இது பண்ணி சாமி ஊர்வலம் வந்து கரகம் ஊர்வலம் வந்து 12 மணிக்கு சாமி வரணுச்சு. அதுக்கு மேல்பட்டு கடா வெட்டி இது பண்ணி அந்த அம்மாவுக்கு கூழ் ஊற்றுவோம். கூழ் ஊற்றிட்டு சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கா பூ மிதிப்போம். பூ மிதிக்க 10-300 பேருக்கு மேலே வருவாங்க. எல்லாத்துக்குமே சாமி வரும், எல்லாத்துக்குமே இது வரும். ஆனால் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து கோயில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐயா, இந்த சாமியை கும்பிட்டா என்னென்ன மாதிரியான நல்ல காரியங்கள் நடக்கும்? இதான் பெரியபாளையத்த அம்மாட்ட பக்கத்தில் என்ன எனக்கு வேண்டி இது பண்ணுற குறைகளை சொல்கிறாங்களோ அதேமாதிரி இந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பா. கல்யாணம் ஆகிறதோ கல்யாணம் நடக்கும், குழந்தை பாய்க்க கிடைக்கும். ஒரு வியாபாரத்துக்கோ வேறு குடும்ப பிரச்சனையோ எல்லாமே இந்த அம்மா பெரியபாளையத்த அம்மா தீர்த்து வைப்பாங்க. ஐயா, இந்த கோவிலில் திருவிழாக்கள்லாம் வந்து எத்தனை நாட்கள் நடக்கும் ஐயா? திருவிழாப்போ இந்த கோவிலில் என்னென்ன மாதிரியான பூஜைகள்லாம் நடக்கும்? திருவிழா வந்துங்க ஆடி மாதம் திருவிழா பண்ணுவோம். ஆடி மாதம் திருவிழா பண்ணால் வெள்ளிக்கிழமைக்கு காப்பு கட்டுவோம். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டினாக்கா வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலம் நான் வந்து பக்தர்கள்லாம் வந்து இது பண்ணலாம். ஊர் பொதுமக்கள்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து சாயங்காலமாக அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாமி எல்லாத்துக்கும் சாமி அம்மன் வர வச்சு எல்லாத்தையும் இப்போ இது பண்ணி உத்தரவு கேட்டு கரகம் சொல்லிச்சு. கரகம் சுற்றி ஊரில் வரும். நைட்டு வந்து நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி ஒரு கரகம் ஊரில் வந்து வர அம்மா இல்லையில் வந்து சேர்றதுக்கு பண்ணி 12 மணி ஆகிடும். அதே மாதிரி சனிக்கிழமைக்கு மறுநாள் சனிக்கிழமைக்கு சாயங்காலம் விளக்கு பூசை வைப்போம். விளக்கு பூசையில் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு புராணம் பொம்பளை தான் அம்மன் பக்தர் தான் வருவாங்க. வந்து அம்மாட்ட வந்து விளக்கு வச்சு ஏற்றிட்டு ஊர்வலம் மாதிரி வருவாங்க. அன்றைக்கி வந்து பாட்டு கச்சேரி, நாடகம், நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். ரொம்ப விசேஷமாக நடக்கும். சனிக்கிழமைக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணுவோம், கரகம் சோடிச்சு ஊர்வலம் வந்து ஒரு 12 மணிக்கா கூழ் ஊற்றுவோம். அம்மனை வரவழைச்சு உத்தரவு கட்டு கடா வெட்டுவோம். கடா வெட்டிட்டு உத்தரவு கட்டிட்டு அம்மாட்ட உத்தரவு கட்டு கூழ் ஊற்றுவோம். 12 மணிக்கா 12 மணிக்கா கூழ் ஊற்றிட்டு 12 மணிக்கு ஆரம்பிப்போம். எப்படி 1-2 ஆகிடும். அது முடித்தோன்னா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே பூ மிதிக்கிறதுக்காக வேண்டி அக்னி வளர்ப்போம். சனிக்கிழமைக்கு மத்தியானம் அன்னதானம் போடுவோம். சனிக்கிழமைக்கு வடை பாயசோட சாப்பாடு அன்னதானம் போடுவோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அதே மாதிரி வந்து சாயங்காலம் அங்கே பிரசாதமாக நல்லா செஞ்சு எல்லாமே கொடுப்பாங்க. நல்ல விசேஷமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் மணி சொல்லிட்டுலாம் கடா விட்டு பொங்கல் வைக்கிறதுலாம் இது 12 மணிக்கு மேலே இது கூழ் ஊற்ற ஆரம்பித்தோம்னாக்கா எல்லாத்தையும் சாமியெல்லாம் வரவழைச்சிட்டு மணி ஒரு 2 மணி நேரம் கூழ் ஊற்றுறதுக்கு. அதுக்கு மேலே இந்த அம்மாட்ட உத்தரவு இது பண்ணிட்டு அக்னி கூட வளர்த்துட்டு அப்புறமா பக்கத்தெருவில் வந்து இந்த அம்மா பேர் சொல்லி பக்கத்தெருவில் கரகம் சோடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பக்தர்கள்லாம் வந்து சில பேர் அளவு போடுவாங்க. சில பேர் பூ மிதிக்கிறதுக்காக பூ போடுவாங்க. லைனாக கட்டத்தில் ஒரு 300 பேர் கட்டத்தில் வருவாங்க. வந்து வரும்போது அம்மாட்ட பூ முடிச்சுட்டு எல்லாம் நல்லா விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு வந்து நாடகமோ இல்லாட்டி பாட்டு கச்சேரி வைப்பாங்க. வச்சுட்டு முடிஞ்சோன்னா அப்புறம் வந்து பூ முடிச்சுட்டு சாயங்காலம் அம்மாவுக்கு ஆராதனை நடக்கும். 10 மணிக்கு மேலே அம்மனோட சாத்தி இப்படி அலங்காரம் பண்ணி ஊர்வலம் வரும். ஊர்வலம் வந்தாலும் மணி 12 மணி ஆகிடும். மறுநாள் வந்து திங்கட்கிழமைக்கு மஞ்சள் தண்ணி இது பண்ணுவாங்க. அம்மனை வந்து இது பண்ணி அலங்காரம் பண்ணி தோளில் தான் தூக்கிட்டு வருவாங்க. அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணியை கரைச்சி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு ஒரு திருவிழா மாதிரி நல்ல விசேஷமாக
ஆயிரம் கண்கள் கொண்டவன்